ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாட் நெக்குமே அகலமான பாட் நெக் இல்லாமல் ஒடுக்கமாக ஒரு குடுவை மாதிரி நெக் வந்து வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம நெக்கு வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த பாட் நெக்கில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வீடியோ 30 days கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தாலே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு தேவையான அந்த கிளாஸ் வந்து 30 days கிளாஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்கள் தேறிடுவீங்க. ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஆரி கிளாஸ் வந்து 30 days கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வெட்டிங் ஒர்க் இருந்ததுனால நான் ஆரி கிளாஸ் வந்து போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நான் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். காப்பர் ப்ளவுஸுங்கிறதுனால காப்பர் ஜரி, காப்பர் சுகர் பீட்ஸு, காப்பர் ஃபோரமம் பீட்ஸு, சாரீ கலரான ஒரு ஹனி கலரு, செல்ஃப் த்ரெட்டான க்ரீன் கலரும் எடுத்திருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்ப்போம். சாரீ கலர் வந்து ஹனி கலரு. ஸோ காப்பரும் ஹனி கலரும் சேர்ந்த மாணிக்கு ஒரு த்ரெட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நீடில் பாருங்கள், பீட்ஸ் வைக்கிறதுக்கு 23 நீடிலும், ஜரி போடுறதுக்கு 14 நம்பர் நீடிலும் நம்ம எடுத்திருக்கோம். வாங்க ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அவுட்லைன் வந்து நம்ம ஜரி போடுறோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து தள்ளி தையல் போடுறோம். ஏன்னா நான் கரெக்டான அளவில் மார்க் பண்ணதுனால ஸ்டிச்சிங்காண்டி நான் 1/4 இன்ச்சு கேப் வந்து நான் விடுறேன். மிஷினில் தட்டாமல் இருக்கணும் இல்லையா நண்டு காலில். ஸோ அதனால் 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம வழக்கம் போல் செயின் ஸ்டிச் வந்து ஒரு 4 லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பீட்ஸ் டேமேஜ் ஆகாது. ஈஸியாக நம்ம சிங்கிள் நண்டுக்கால் மாற்றாமையே நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். மிஷினில் ஊசியும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது, பீட்ஸும் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு கேப் விட்டே ஸ்டிச் பண்ணிடுங்க செயின் ஸ்டிச்சு. 4 லைன் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு மிஷினில் வந்து அடிபடாது. பாருங்கள், நம்மளோட பாட் நெக் எட்ஜு வந்து நம்ம ஒட்டாத அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரோப் கட்டும்போது அது வந்து ரவுண்டாக நம்மளுக்கு வந்து பாட் நெக் ஷேப்புக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம மார்க் பண்ணதுலேயே 1/4 இன்ச்சு கேப் விட்டு போட்டதுனால ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண பிறகு ரோப் வைக்கும்போது நம்மளுக்கு கட்டுறதுக்கு சரியாக வரும். ஸோ நம்ம வந்து 4 லைன் நம்ம ஜரி கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாரீ கலரான செல்ஃப் கலரே க்ரீன் கலரே நம்ம தர்றோம். ஹனி கலர் வந்து நம்ம லீஃபுக்கு ஃபில் பண்ண வச்சுக்கிடுவோம். ஸோ அதனால் நான் நெக்கில் அவுட்லைன் வந்து நான் ஹனி கலர் தரல. செல்ஃபான கலரான க்ரீன் கலரே நம்ம அவுட்லைன் தந்துடுவோம். நம்ம வழக்கமாக போடுற மாதிரி 2 செயின் ஸ்டிச் போட்டு நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி 2 லைன் கொடுத்து மடக்கி போடும்போது ஒரு பைப்பின் போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா நெக்கு அழகாக வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து நம்ம கொடுக்குறோம் நெக்கு அவுட்லைனுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம 2 லைன் போட்ட பிறகு நம்ம அது ஜிக்ஜாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டும் நம்ம மடக்கி போடுறோம். இப்படி போடும்போது நம்மளுக்கு ஒரு 6 லைன் வந்து நம்மளுக்கு நெக்கில் கிடைக்கும். ஒரு கெட்டி ஒர்க்காகவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நமக்கு காப்பர் ஜரிக்கு அப்புறம் நம்ம இந்த 2 லைன் த்ரெட்டு கொடுத்து நம்ம இந்த மாதிரி மடக்கி போடும்போது பாருங்கள், அந்த லைன் மட்டும் நம்மளுக்கு ஒரு பைப்பின் போட்ட மாதிரி நல்லா லுக்காக தெரியும். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச்சிங்க்கு பிறகு ப்ளவுஸ் நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து அது நல்லா அழகாக தெரியும். அதுக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாட் நெக் ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு நெக்கு வந்து நல்லா அழகாக தெரியுது. சில்க் த்ரெட்டை கொடுக்கவும் நெக்கை வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக எடுத்து காட்டுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். காப்பர் பீட்ஸுங்கிறதுனால காப்பர் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். வேறு கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த கேப்பு பீட்ஸுக்கு இடையில கேப் விழுகும்போது நம்மளுக்கு அந்த த்ரெட்டு வந்து அசிங்கமாக தெரியும்.
ஸோ அந்த பாசி என்ன கலரோ நம்ம பீட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே கலருக்கே சோயிங் த்ரெட் வந்து நீங்கள் நார்மல் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பாசியும் நல்லா எடுத்து காட்டும். நம்மளுக்கு காப்பர் கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு வைக்கும்போது பீட்ஸும் நல்லா காப்பர் கலருக்கு ஷைனிங்காக தெரியும். நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணோம்னா பாசி வந்து நம்மளுக்கு கருத்து போன மாதிரி காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 4mm பீடு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 4mm பீடும் ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து ஒரு சுகர் பீடு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கெட்டி ஒர்க்காக வந்து ஒரு நெக் வந்து 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், 2 லைன் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீடு 4mm பீடு சுகர் பீடு கொடுக்கும்போது நம்மளுக்கு இதே வந்து நல்லா கெட்டி ஒர்க்காக வந்துடும் நெக்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். பாருங்கள், நம்ம 3 லைன் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்கில் இதுவே ஒரு கெட்டி ஒர்க்காகவும் நம்மளுக்கு வந்திருக்கு. பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதை மட்டுமே பேக் நெக்குக்கு நீங்கள் போட்டு முடிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு ஒரு ப்ளவுஸ் நம்ம முழுசாக ஃபினிஷ் பண்ண இது கிடைக்கும் நம்மளுக்கு. இது மட்டுமே நம்மளுக்கு நெக்கில் அழகாக தான் இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளவுஸை முடிக்க சிரமப்படுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால் நம்ம ப்ளவுஸ் முடிச்சிட்டோங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு மனசில் வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தும். அடுத்தடுத்து நம்மளுக்கு தைக்கலாங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நோட் அட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஜரி இருக்கு இல்லையா, ஜரி கண்டை வச்சே நம்ம ஆஃப் சர்க்கிள் வந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம ஒரு மூடினாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஜரியை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜரியில் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பக்கமும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஷேப் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கார்பன் பேப்பரை வச்சு ட்ரேசிங் ஷீட்டை வச்சு நம்ம வரையணும்னு நம்மளுக்கு அவசியம் இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம வரையாமல் நம்ம இந்த மாதிரி ஆஸ் வச்சே நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் இந்த ஒரு அட்டையை வந்து நான் ஆஸ் மாதிரி உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். நமக்கு ட்ரேசிங் ஷீட் வச்சு நம்ம வரையும் போது படம் ஒரு பக்கம் ஒரு சிலர் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் நழுவுனாலும் படம் வேறு மாதிரி போயிடும். ஸோ அந்த பிரச்சனைலாம் இதில் வராது. இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது நம்ம கண் பார்வையில் வச்சு நம்ம வரைகிறோம். ஸோ இதில் தப்பு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், சென்டர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ஆர்ச்சை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த பாட் நெக்கோட கேப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆர்ச் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இப்படி அந்த அட்டையை வச்சு நம்ம நெக்கு முழுக்க நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம படம் வரைஞ்சி அதை ட்ரேசிங் ஷீட்டில் காப்பி பண்ணி கார்பன் பேப்பரை வச்சு நம்ம வரைகிறதுக்கு இது ஈஸியான மெத்தடு. நம்மளுக்கு டைமிங் ரொம்ப மிச்சமாகும். ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நெக்கோட பாதியிலேருந்து நம்ம வரைஞ்சோம், பாதி வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் டாட்டர்ஸ் வச்சதை நான் உங்களுக்கு லைனாக போட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டிசியை வச்சு வரைஞ்சிட்டு கூட நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கர் யூஸ் பண்ணால் நம்மளால் அழிக்க முடியாது. டிசினா நம்ம அழிச்சிக்கலாம். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசியை வச்சு டாட் படிச்சுட்டு கூட, இல்லை சாதாரண பென்சில் வச்சு நீங்கள் டாட் படிச்சுட்டு கூட நீங்கள் மார்க்கர் வச்சு நீங்கள் தெளிவாக வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆர்ச் வந்து நெக்கு முழுக்க நம்ம போட்டுட்டோம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வருதுன்னா, அந்த ஆர்ச்சோட எட்ஜு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த எட்ஜு பாயிண்டில் 2 பக்கமும் நம்ம விவியாக வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம், லீஃப் மாதிரி. அந்த ஒரு ஆர்ச்சிலேருந்தே ஒரு கொப்பு நம்ம போகிற, ஒரு கிளைகள் போகிற மாதிரி நம்ம வரைகிறோம். இதே மாதிரி எல்லா ஆர்ச்சோட எட்ஜ்லேயும் நம்ம லீஃப் மாதிரி 2 வி கொடுத்து நல்ல ஒன்று வைக்கிறோம். அதில் ஒரு கிளை போகிற மாதிரி ஒரு ஆர்ச்சிலேருந்து நம்ம அந்த மாதிரி கோடு மாதிரி கொடுத்து அதுலேயும் லீஃப் வைக்கிறோம். நான் வரைகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி ஈஸியான மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேனோ அதே தான் உங்களுக்கும் நான் காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஒன்றும் இல்லை. ஒரு ஆர்ச்சிலேருந்து ஒரு கிளை மாதிரி நம்ம கொடுத்து அதில் விவியாக நம்ம கொடுக்குறோம். அந்த ஆர்ச்சோட எட்ஜுக்கு
2 பக்கமும் நம்ம விவி கொடுக்குறோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நான் 2 பக்கமும் கொடுத்துருக்கேன். மீதி எல்லா ஆர்ச்சுக்கும் அந்த முடிகிற இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம படமாக வரையும்போது உங்களுக்கு எப்படியோ தெரியும். நம்ம இதில் பீட்ஸ் வச்ச பிறகு நம்ம அது பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஆர்ச்சுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம். எட்ஜுக்கு மட்டும் ஒரு சுகர் பீடு 4 mm பீடு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம சுகர் பீடு வந்து ஆர்ச் முழுக்க நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் முழுக்க நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபுக்கு என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். நம்ம இதே மாதிரியே நம்ம பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு சுகர் பீடு 4 mm பீடு வச்சுட்டு நம்ம நெட்டுக்காக சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்கில் வந்து 2 பக்கமும் நான் லீஃப் போட்டிருக்கேன். அதனால் நெக்கில் மட்டும் 2 சைடு நெக் சென்டரில் மட்டும் 2 சைடு நம்ம வைக்கிறோம். பாருங்கள் நான் ஒரு ஆர்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். சுகர் பீடு வைக்கும்போது அதிகமான பாசி கோத்துறாதீங்க. பாசி வந்து நெளிஞ்சு காட்டும். 2 3 மட்டும் கோருங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். அதிகமாக வச்சோம்னா நம்மளுக்கு இந்த ஆர்ச்சே வந்து நெளிஞ்சு காட்டும், லுக் இருக்காது. ஸோ சுகர் பீடு வந்து 2 3 மட்டும் வைங்க. 4 mm பீட்ஸ் வந்து 1 மட்டும்தான் வைங்க. இப்போ நம்ம ஒரு சுகர் பீடு 4 mm பீடு வச்சு நம்ம அந்த ஆர்ச்சை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து பாருங்கள் சுகர் பீடு வந்து அடுத்த ஆர்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இதோட எட்ஜு பாயிண்ட்லேயும் ஒரு 4 mm பீடு சுகர் பீடு வச்சு நம்ம முடிப்போம். இதே மாதிரி நம்ம எல்லா ஆர்ச்சையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்றும் பண்ணலை. எட்ஜில் மட்டும் ஆர்ச் முடிகிற எட்ஜில் மட்டும் ஒரு சுகர் பீடு 4 mm பீடு வச்சு நம்ம முடிக்கிறோம். அடுத்த ஆர்ச்சை அப்படியே சுகர் பீடோட நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டுறலாம். நம்ம சாரீ கலரு சில்க் த்ரெட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். சிம்பிளாக கேட்குற கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இப்போ போட்டிருக்க மாதிரியே எல்லா ஆர்ச்சுக்கும் நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அந்த கிளை மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் வீடியோஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய டிசைன்லையும் ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம போட்டிருப்போம். நம்ம போட்டதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஃபோனில் டிசைன் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணி எப்படி போடலாங்கிற ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த கிளை மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அந்த கிளைக்கு நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். நம்ம வரைஞ்ச அளவு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி எட்ஜுக்கு ஒரு சுகர் பீடு 4 mm பீடு நம்ம கொடுக்குறோம். அந்த எட்ஜில் மட்டும் சுகர் பீடு 4 mm பீடு கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம எல்லா ஆர்ச்லேயும் உள்ள இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு டிசைனை நம்ம எடுத்தோம்னா அதை எல்லாத்துலேயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இது வந்து நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றொன்னா நம்ம முடிச்சுட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ச் எடுத்தோம். அந்த ஆர்ச் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் வச்சுட்டோம். ரெண்டாவது இந்த கிளை ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த விவியாக போட்டதுக்கு என்ன செய்கிறோன்னு பாருங்கள். இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம எல்லா ஆர்ச்சுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கிளை மாதிரி நம்ம வரைஞ்சோம் இல்லையா, ஒரு ஆர்ச்சில் பாதியிலேருந்து அதுக்கு ஃபுல்லாக நம்ம சுகர் பீடும் எட்ஜில் வந்து 4 mm பீடும் சுகர் பீடும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா ஆர்ச்லேயும் நம்ம இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
எல்லா ஆர்ச்லேயும் இந்த கிளை மாதிரி உள்ளதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் கலர் த்ரெட்டான சோயிங் த்ரெட்டே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது த்ரெட்டு வந்து நம்மளுக்கு அசிங்கமாக தெரியாது. ஸோ நான் காப்பர் த்ரெட்டை வச்சு பண்ணுற வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். இப்போ நம்ம சேம் கலர் த்ரெட்டான க்ரீன் கலரே நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம போடும்போது நம்ம கிராஸ் பண்ணி போனாலும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், 2 சுகர் பீடு, ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் எட்ஜில் வச்சு நம்ம முடிக்கிறோம். அந்த லீஃப் மாதிரி கொடுத்ததுக்கு 2 சுகர் பீடு, ஒரு 4mm பீடு சுகர் பீடு வச்சு நம்ம முடிக்கிறோம். இந்த மாதிரி 2 வி நம்ம கொடுத்தோம் இல்லையா, 2 வி நடுவில் ஒரு கோடு கொடுத்தோம் இல்லையா, நடுவில் சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வைக்கும் போதே வச்சுட்டோம். இப்போ கீழே இருக்க அந்த 2 வியை மட்டும் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், அது நம்மளுக்கு லீஃப் மாதிரி நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு. ஒரு கொப்புலேருந்து ஒரு லீஃப் போகிற மாதிரி நம்மளுக்கு அழகாக தெரியும். இது வரையவே தெரியாத நம்ம பிகினர்ஸுக்கும் நம்ம இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஈஸியாக நம்ம கோடு தான் போடுறோம். எப்படி நம்ம எல்லாருக்கும் கோலம் போட தெரியும். ஸோ அந்த கோலத்தில் நம்ம போடுற மாதிரி 2 கோடு போட்டு நடுவில் வி மாதிரி போடுறோம், அவ்வளோதான். இது நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வரையலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம ஆர்ச்சோட எட்ஜ்லேயும் நம்ம சுகர் பீடு 4mm பீடு கொடுத்தோம் இல்லையா, அங்கே நம்ம வி வரைஞ்சோம் இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி 2 சுகர் பீடு, ஒரு 4mm பீடு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ச்சோட எட்ஜில் உள்ள லீஃபுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம ஆர்ச்சோட எட்ஜுக்கும் அந்த கிளை போட்டோம் இல்லையா, அதோட எட்ஜுக்கும் நம்ம கொடுத்துருவோம். நம்ம சேம் கலரே வச்சுருக்கிறதுனால நம்ம கிராஸ் பண்ணி போனாலும் நம்மளுக்கு த்ரெட்டு கலர் வந்து அசிங்கமாக தெரியாது. அதனால தான் நான் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகிறதுக்கெல்லாம் நம்ம சேம் கலர் த்ரெட்டே நம்ம சோயிங் த்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம கிராஸ் பண்ணி போனாலும் நம்மளுக்கு த்ரெட்டு வந்து கலர் வந்து வெளியே காட்டாது. இதே மாதிரி நம்ம எல்லா ஆர்ச்சுக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். பாருங்கள், பாதி நெக்குக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். நான் சென்டருக்கு மட்டும் 2 லைன் வரைஞ்சேன் இல்லையா, அந்த இதுக்கு வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்படி ஃபினிஷ் பண்ண பாருங்கள், நெக்கு ரொம்ப அழகாக வருது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கோடு மாதிரி வரையும் போது நீங்கள் இது என்ன டிசைன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நம்ம ஒன்றா முடிக்கும் போது பாருங்கள், கடைசியாக அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு எப்படி அழகாக கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த டிசைனுக்கு நீங்கள் வரையணுங்கிற அவசியமே இல்லை. ட்ரேசிங் பேப்பரோ கார்பன் பேப்பரோ நீங்கள் எடுத்து வரையணுங்கிற அவசியமே இல்லை. நான் ஒரு அட்டை மட்டும்தான் நான் வெட்டினேன், ஹாஃப் சர்க்கிளுக்கு. அது கூட நம்ம போடுற ஜரியை வச்சு தான் அரை சர்க்கிள் வந்து நான் வெட்டினேன், ஹாஃப் சர்க்கிள் வந்து. அதை வச்சு நம்ம ஒரு டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பாருங்கள், லீஃப் வந்து நல்ல கெட்டி லீஃபாக அமைப்பாக இருக்குது. நம்மளுக்கு லீஃப் வந்து நல்லா சேஃபாக கிடச்சிருக்கு. லீஃப் வைக்கும்போது இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் காட்டணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம லீஃப் வந்து வரைகிறோம். நான் வந்து லீஃப் வந்து வரைகிறேன். இப்போ சப்போஸ் பிகினர்ஸ் வந்து எனக்கு வரைய வரல, ஒரே ஷேப்புக்கு வரலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லீஃபையுமே ஒரு அட்டையில் நீங்கள் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த அட்டையை வச்சே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே அளவுக்கே லீஃப் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து போட்டு பழக்கங்கிறதுனால நான் அப்படியே வரைஞ்சிட்டு போகிறேன். நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஒரு லீஃப் வந்து வரைஞ்சி அட்டையில் வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த அட்டையை வச்சு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் எல்லாமே ஒன்று போல் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு லீஃப் மட்டும் எனக்கு சேஃபாக வரல சொல்லிட்டு வரைஞ்சி நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் இதை தான் சொன்னேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லீஃபை வந்து நம்ம அட்டையில் வரைஞ்சி வெட்டி அதை நம்ம வச்சு வரையும் போது நம்மளுக்கு ஒரே ஷேப் கிடைக்கும். எல்லா லீஃபுமே ஒரே அளவுக்கே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும்.
இப்போ பாருங்கள் அந்த லீஃபுக்கு மட்டும் நான் ஜரி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட் கொடுக்குறோம், அதை மட்டும் நம்மளுக்கு எடுத்து காட்டணும் இல்லையா? ஸோ அந்த லீஃபுக்கு மட்டும் தான் நான் ஜரி கொடுக்குறேன். இது மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க எல்லா லீஃபுக்கும் நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். நம்ம கோல்டு ஜரியை காட்டிலும் காப்பர் ஜரி வந்து கொஞ்சம் டல்லாக தான் காட்டும். ஸோ இருந்தாலும் இது காப்பர் சாரி தானே இல்லையா? ஸோ அதனால் காப்பர் ஜரியை நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி லீஃபுக்கு நம்ம ஜரி போடும்போது அந்த பாயிண்ட் எடுக்கும்போது 2 செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்புங்க. பாயிண்ட் வந்து சேஃபாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தள்ளி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு திருப்பதுனால தான் நம்மளுக்கு அந்த லீஃபோட பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லீஃபோட எட்ஜு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், லீஃப் ஷேப்புக்கே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லீஃப் ஷேப் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நம்ம சில்க் த்ரெட் வந்து அதில் லோடிங் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், நெக் முழுக்க நம்ம வந்து லீஃப் வந்து வரைஞ்சி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். பாதி நெக் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போயே நம்மளுக்கு பாதி அழகாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த லீஃபுக்கெல்லாம் நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சாரீ கலர் ஹனி கலர் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கலர் சில்க் த்ரெட் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுவும் க்ரீனும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம லீஃப் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லோடிங்க்கு உள்ளே நம்ம ஒரு ஜர்தோசி கூட நம்ம அந்த அளவுக்கு வெட்டி கொடுக்கலாம். நான் ஜர்தோசி கொடுக்கல, சில்க் த்ரெட்டே நான் லோடிங்க்கு கொடுத்துட்டேன். நடுவில் எலும்பி தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு 5-6 லைன் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு நடுவில் சென்ட்ரலில் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு கிராஸ் பண்ணி போகிறேன். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு லீஃப் வந்து நல்லா எலும்பி காட்டும். நீங்கள் இந்த இடத்துல ஜர்தோசி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் லோடிங் பண்ணாலும் அதுவும் நல்லா எலும்பி காட்டும். எனக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் ஜர்தோசி வெட்டி வைக்கிறதுக்கு சில்க் த்ரெட்டே நான் உள்ளே வச்சு நான் லோடிங் கொடுக்குறேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம லோடிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி கிராஸாக வச்சு நெருக்கமாக ஃபில் பண்ணுங்கள். நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கமும் செயின் ஸ்டிச் போட்டு திருப்புறோம், அதுதான் நம்மளுக்கு லோடிங்கு. அப்படி லோடிங் நம்ம இழுக்கும் போது ரொம்ப டைட்டாக இழுக்காமல் த்ரெட்டை வந்து ரொம்ப லூஸாக இழுங்க. அப்போ தான் நம்மளுக்கு லீஃப் வந்து சுருக்காமல் கிடைக்கும். இப்போ நம்ம சாரீ கலரில் த்ரெட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது லீஃப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். நம்ம த்ரெட்டு வந்து லோடிங் பண்ணும்போது கேப் இல்லாமல் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரிய விஷயம். ஸோ இடையில கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம லீஃப் வந்து சேஃபாக வரைஞ்சாலே இந்த ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். அதனால தான் நான் எட்ஜு பாயிண்ட் கரெக்டாக எடுங்க, வரைகிறது ஒன்று போல் வரைங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ ஒரு லீஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இடையில உள்ள லீஃபை நான் க்ரீன் கலருக்காண்டி நான் விட்டுட்டு அடுத்த கொடிக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஹனி கலர் த்ரெட்டையே நம்ம எல்லா லீஃபுக்கும் நம்ம கொடுத்துக்குருவோம். கொடுக்க வேண்டிய லீஃபுக்கெலாம் நம்ம ஹனி கலர் த்ரெட்டு வந்து கொடுத்துக்குருவோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுக்கிறம்போது அந்த லீஃப் நம்ம எங்கெங்கே க்ரீன் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் 1 விட்டு 1 நான் கலர் மாற்றி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹனி கலர் கொடுத்த அடுத்த இலைக்கு நான் க்ரீன் கலர் கொடுக்கணும். ஸோ க்ரீன் கலர் லீஃபை நான் விட்டுட்டேன். அடுத்து ஹனி கலர் கொடுக்க வேண்டிய லீஃபுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி 1 விட்டு 1 லீஃபை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரே கலராக இல்லாமல் நல்லா கலர் மாற்றி மாற்றி தெரிகிறதுக்கு தான் நம்ம இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நம்ம இந்த மாதிரி ஹனி கலர் யூஸ் பண்ணுற த்ரெட்டுக்கெல்லாம் கேப்பே இல்லாத அளவுக்கு நெருக்கமாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறலாம். இடையில் வந்து லோடிங்க்கு ஒரு 5-6 த்ரெட்டு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்ம 2ஆக வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு 5-6 லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு நடுவில் எப்படியும் ஒரு 7-8-10 ஸ்டிச்சு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எலும்பி தெரியும். இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் நம்மளுக்கு லீஃப் வந்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம க்ரீன் கலர் லீஃப் வந்து க்ரீன் கலர் லீஃபுக்கு கொடுக்குறோம். 1 விட்டு 1 நம்ம விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கேப் விட்ட லீஃபுக்கு க்ரீன் கலர் த்ரெட்டு கொடுக்குறோம். அதே தான் நடுவில் வந்து ஒரு 5-6 லைன் வந்து நம்மளை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம லோடிங் தர்றோம். சேம் கலர் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் க்ரீனாக எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து ரொம்ப டார்க்கான கலரு. நான் லீஃப் கொடுக்குறதுக்கு அதை விட கொஞ்சம் லைட் கலரான ஏலா பச்சை கலருக்கு நான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு தெரியுது. சேம் கலர் க்ரீனே நம்ம எடுத்திருந்தோம்னா அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதை விட நம்ம கலர் வந்து கொஞ்சம் டல்லாவோ கொஞ்சம் டார்க்காகவோ நம்ம போய்க்கலாம். அப்படி போனோம்னா நம்மளுக்கு அந்த செல்ஃப் கலரில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும். த்ரெட்டு வந்து எடுத்து காட்டும். சேம் கலரே நம்ம கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் லைட் கலர் வந்து போயிருக்கேன். ப்ளவுஸ் வந்து ரொம்ப டார்க்கான க்ரீனு. ஸோ அதனால் லைட் க்ரீன் வந்து நம்ம போயிருக்கேன். இலை க்ரீனுக்கே நம்ம போடுறதுனால அந்த லீஃப் வந்து உண்மையான லீஃப் மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடைக்கிது பாருங்கள். அதே தான் கேப் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். கேப் விழுந்தாலும் நம்ம இடையில ஸ்டிச் போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. கேப் விழுகாத அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே கேப் விட்டோமோ அங்கங்கே க்ரீன் கலர் லீஃப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கைட்டை வரைஞ்சே நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் உங்களால் ஈஸியாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இதை நான் முழுசாக நெக்கு ஃபினிஷ் பண்ண பிறகு நான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க படம் இப்படி வரைகிறாங்க, இது எப்படி வரும் டிசைன் நீங்கள் நினச்சிருப்பீங்க. லாஸ்ட்டாக நான் ஃபினிஷ் பண்ண பிறகு காட்டுறேன் இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போடலாம். பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்கணுமோ இந்த வீடியோ வந்து நான் அந்தளவுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபுல் நெக்கு முடித்த பிறகு நம்ம இந்த டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாதி நெக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாதி நெக்கே நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. மீதி இருக்க லீஃபுக்கும் நம்ம கொடுத்துட்டு ஃபுல் நெக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சென்டரில் போட்ட ஆர்ச்சுக்கு மட்டும் 3 லீஃப் வந்திருக்கும். ஏன்னா நம்ம 2 பக்கமும் பாசியை வச்சு நம்ம லீஃப் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த கேப்புக்கு மட்டும் நான் 3 லீஃப் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த இடத்துக்கு எத்தனை கொடுக்க முடியுமோ உங்கள் நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லீஃப் வந்து கொடுத்துக்கலாம். இதே இது நீங்கள் குட்டி லீஃபாகவும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு ஆர்ச்சுக்குள்ளே நீங்கள் ஒரு 3-4 லீஃபாவது நீங்கள் குட்டி லீஃபாக நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சில்க் த்ரெட் எனக்கு லோடிங் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சின்ன லீஃபாக ஒரு 3-4 லீஃப் நீங்கள் போட்டு அதுக்குள்ளேயும் நீங்கள் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சேரீ கலருக்கே நம்மளுக்கெல்லாம் இப்போ 4M பீட்ஸ் வந்து நிறையா கிடைக்குது கலர் கலராக. அந்த மாதிரி பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. வெரி சிம்பிள் டிசைனு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு வந்து ஒரு 1500 வரைக்கும் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் இதோட ஸ்லீவையும் போடுறேன். ஸ்லீவும் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸ்லீவுக்கும் இதே மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். புட்டாஸ் மட்டும் வித்தியாசமாக கொடுத்துருப்போம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.